சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். இருப்பினும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பயணம் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலே கேத்து இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் சனி பகவானின் பார்வை வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கறதுனால உடல் நலத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்க வேண்டாம். 4ஆம் இடத்துல உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் தவிர்க்க வேண்டியிருக்கு. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தாலேயானால் 29/11/2025 1/12/2025 வரலும் உண்டான நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புது முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை பண்ணிட்டு போகிறது. அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அந்த அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தோன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கோதுமை தானம் பண்ணுவோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விளை.